ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையிலும் இயேசப்பா நம்ம ஒவ்வொருவரோடும் ஒரு புதிய உடன்படிக்கை இந்த நாளில் ஏற்படுத்துவதாக வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவரோடும் இந்த நாளில் உங்களோடு ஒரு உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். அதுவும் என்ன உடன்படிக்கையா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 3வது வசனத்தில், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லி இன்னைக்கு இயேசப்பா நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார். ஆமேன். தாவீதோடு பண்ணின அந்த உடன்படிக்கை இயேசப்பா இன்னைக்கு நம்மோடு கூட பண்ணுகிறார். அது என்ன உடன்படிக்கை? நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக. நித்திய உடன்படிக்கை. உடன்படிக்கையில் இப்போ நம்ம உடன்படிக்கைங்கும்போது இருவர் சேர்ந்து ஒரு காரியத்தில் உடன்பாடு பண்ணுகிறது. எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கர்த்தர் என்ன செய்தார்? உடன்படிக்கை பண்ணினார். அவர் உடன்படிக்கையின் தேவன். ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணினார், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல மாற்றுவேன் என்று சொல்லி ஈசாக்கோடு யாக்கோபோடு அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அதே போல தாவீதோடும் அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அது நித்திய உடன்படிக்கையா? நித்திய உடன்படிக்கைனா முடிவில்லாத உடன்படிக்கை, ஒரு அழியாத உடன்படிக்கை, நித்திய காலமாய் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறாராம் தாவீதோடு. அதே நித்திய உடன்படிக்கையை, அது என்ன உடன்படிக்கை? அந்த நித்தியமான உடன்படிக்கை நிச்சயமான கிருபைகளை உனக்கு நித்திய உடன்படிக்கையாக தாவீதுக்கு ஏற்படுத்தினார். நிச்சயமான கிருபை. ஆமீன். இன்னைக்கு அநேகர் உடன்படிக்கை பண்ணுவாங்க, நான் இந்த செஞ்சா எனக்கு இந்த பொருள் தரேன், அந்த பொருள் தரேன் அப்படின்னு சொல்லி, இந்த ஆசீர்வாதத்தை உனக்கு தரேன். அப்படி இல்லை. ஏசப்பா சொல்றாங்க, இன்னைக்கு கிருபையை அவர் நம்மோடு கூட இன்று உடன்படிக்கை பண்ணுகிறாராம். ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தருடைய கிருபையை மாத்திரம் நாம் இந்த உலகத்தில் பெற்றுக்கொண்டா, நாம் இந்த உலகத்தில் வாழ்வது, அவருக்காக நாம் செயல்படுவது, அவருடைய ராஜ்யம் செல்வது ரொம்ப கடினமே இல்லை. ஏன்னா கிருபை அவ்வளவு பெரியது. ஜீவனை பார்க்கிலும் ரொம்ப பெரியது அந்த கிருபை. அவருடைய கிருபையின் கண்களில் நமக்கு தயவு கிடைக்க வேண்டும். குறிப்பாக சொல்லணும்னா, யாருக்கு அவருடைய கிருபை கிடைத்திருக்கோ அவங்க மேலே இயேசப்பா எப்பவும் ஒரு கண் வைத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆமீன். துன்மார்க்கன், பிசாசு தொடவே முடியாது அப்படிப்பட்ட நபர்களை. அதே போல தான் தாவீதோடு கூட கர்த்தர் கிருபையை உடன்படிக்கையாய் பண்ணினாராம். அதுவும் நிச்சயமான கிருபைகளை. அதை இந்த நாளில் நம் ஒவ்வொருவருக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லி ஏசப்பா வாக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். 55வது அதிகாரம் 3வது வசனத்தில், கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களோடு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். நம்மோடு கூட, நம் பிள்ளைகளோடு, நம் குடும்பத்தோடு, நமக்குண்டான எல்லாவற்றோடும் ஏசப்பா இன்னைக்கு அவரிடத்தில் நாம் கேட்கும் போது அந்த உடன்படிக்கையை நமக்கு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் ஏசப்பா, நீங்கள் எனக்கு இந்த கிருபையை நீங்கள் எனக்கு தாங்க ஏசப்பா. இந்த கிருபை நம்ம பெற்றுக்கொண்டுட்டோம்னா, அந்த நிச்சய கிருபைகளை, நிச்சயமான கிருபை, அது அழியாத கிருபை, அழிவில்லாத கிருபை. அது நிச்சயம்னா என்ன சொல்லுவோம்? கட்டாயமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, கட்டாயமான கிருபையாம். அது நிச்சயம் நமக்கு தான். அந்த நிச்சய கிருபைகளை, கிருபை சாதாரண கிருபை இல்லை, நிச்சயமான கிருபை. அந்த நிச்சயமான கிருபைகளை இந்த நாளில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? எப்படியாவது நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமீன். கேளுங்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த நிச்சயமான, அந்த கட்டாயமான இந்த கிருபையை கேட்கும் போது தருவார். அது அழிவுள்ள போஜனமாக அல்ல, அழிவில்லாத போஜனம் அது. ஆமேன். அது திருப்தி இல்லாத போஜனம் அல்ல, அது திருப்தியை கொடுக்கும் போஜனம். அது ஆவிக்குரிய போஜனம். மேல உள்ள வசனங்களை நீங்க பொறுமையா வாசிச்சு பாருங்க. இந்த கிருபை, அந்த நிச்சயமான கிருபை என்ன செய்யுமா? நம்ம ஆத்துமாவை பிழைக்கும்படி செய்யும். அப்போது உங்கள் ஆத்துமா செழிப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சி ஆகுமாம். ஆமேன். சரீரம் அல்ல, ஆத்துமா. சரீரம் இன்னைக்கு நிறைய பேர் சரீரத்தை வாழ வைத்துட்டு இருக்காங்க, ஆனால் ஆத்துமா சோர்ந்து போயிருக்கிறது. இன்றைக்கு நிச்சயமான கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால் அந்த அழிவில்லாத போஜனத்தினால் ஏசப்பா நம்மை இந்த நாளிலும் காக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே ஏசப்பா, எனக்கு இந்த நாளில் அந்த நிச்சய கிருபைகளை தாங்க என்று சொல்லி நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கேட்ட இந்த வார்த்தைக்காக, நீர் கொடுத்த இந்த நல்ல வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் அப்பா, தாவீதோடு பண்ணின அந்த நித்திய உடன்படிக்கையை எங்களோடு கூட நிச்சயமான கிருபையின் மூலமாய், கிருபையா எங்களுக்கு நீர் பண்ணுகிற கிருபைக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த நாளில் எப்படியாவது அந்த நிச்சய கிருபைகளை நாங்கள் பெற்று தாவீதை போல ஆசீர்வதிக்க
ஆசீர்வதிக்கப்பட நீர் கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய முடிய கிருபையினால் திருப்தியாக்கும். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.